ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அபுதாபி ட்ரிப்பு டே 8 அன்றைக்கி நாங்கள் சுற்றி பார்க்க போன பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீ வேர்ல்டு தாங்க. எனக்கு வந்து இந்த ஃபெராரி வேர்ல்டு எந்த அளவுக்கு பிடிச்சதோ அந்த அளவுக்கு வந்து இந்த சீ வேர்ல்டு ரொம்ப பிடிச்சிதுங்க. ஆக்சுவலாக இந்த சீ வேர்ல்டோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி சீ வேர்ல்டு உள்ள என்ட்ரு ஆனோடனே நம்ம வந்து ஒரு பெரிய ஷிப்பில் அப்படியே வந்து அந்த சீயில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்க மாதிரியே இருக்க ஒரு மாதிரி ஃபீலிங் வந்து நமக்கு கொடுக்குங்க. இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கும் சரி சில்ட்ரனுக்கும் சரி ரொம்ப பிடிக்குங்க. சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த ஒன் ஓஷன் அப்படின்னு ஒரு ஓஷன் இருக்குது. அந்த ஓஷன் உள்ள என்ட்ரு ஆகிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா போலார் ஓஷன், என்லெஸ் ஓஷன், டிராபிக்கல் ஓஷன், அரபிக் ஓஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஓஷன் இருக்குங்க. ஒவ்வொரு ஓஷன் உள்ளேயும் நம்ம என்ட்ரு ஆகிட்டோன்னு வச்சிங்களேன், மினிமம் 1 or 2 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. ஏன்னா அவ்வளோ ஒர்க்கு பார்க்குறதுக்கு, இந்த சீ கிரியேச்சர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த என்லெஸ் ஓஷனில். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராபிக்கல் ஓஷனும் அதுக்கப்புறம் என்லெஸ் ஓஷனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிராபிக்கல் ஓஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான அந்த பேர்ட்ஸு, ஒரு சில டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. நிறைய டால்பின் பார்க்க முடிஞ்சுதுங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்க பேர்ட்ஸு, அனிமல்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு ராஜாவுடைய செல்ல பிராணிகளாம். அவங்களோட இந்த நார்மல் லைஃப் டைமோட எக்ஸ்ட்ராவாக வந்து இவங்க கேர் பண்ணி பார்த்துக்கிறதுனால ஒரு 20-30 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து உயிர் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிற அந்த கேர்டேக்கர் சொன்னாங்க. என்லெஸ் ஓஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு எண்டே இல்லாமல் போயிட்டு இருந்ததுங்க. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான அந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நம்மளுக்கு பக்கத்துலேயே அப்படியே நீந்திட்டு போகிறது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து ஒரு அடல்ட்டுக்கான ஆக்டிவிட்டியுமே வச்சுருக்குறாங்க. ஸ்கூபா டைவ் மாதிரி ஒரு 1 or 2 hours வந்து நம்ம வந்து அப்படியே இந்த ஆழமான வாட்டரில் போயிட்டு அப்படியே ஸ்டே பண்ணி அந்த நமக்கு பக்கத்துலேயே அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் நீந்திட்டு போகிறத பார்க்கலாம். பட் இதுக்கு நம்ம வந்து தனியாக பே பண்ணணும். அது மட்டும் இல்லைங்க, அடல்ட்டுக்கு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெராரி வேர்ல்டில் இருந்த மாதிரி அந்த ரோலர் கோஸ்ட்டு, அந்த த்ரில்லிங்கான ஃபாஸ்டஸ்டான அந்த ரைடுமே இங்கேயும் வச்சுருக்குறாங்க. சில்ட்ரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் ஓஷன் அப்படிங்கிற பிளேஸில் நிறைய கேம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுங்க. இங்கேயுமே நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் இருந்ததுங்க. ஸோ அப்படியே அங்கேயே லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா போலார் ஓஷன். இது வந்து பார்த்திங்கன்னா அண்டார்டிகா ஓஷன், ஆர்டிக் ஓஷன் 2ஆக டிவைட் பண்ணி வச்சுருந்தாங்க. -0 டிகிரி செல்சியஸில் இருந்ததுங்க டெம்பரேச்சரு. பயங்கர குளிர். பட் பென்குயின்லாம் அங்கே தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நார்மலாக எல்லா தீம் பார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock தான் க்ளோஸ் பண்ணாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அனிமல்ஸ்லாம் தூங்கணுமா, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் 6 o'clock வெளியில் வந்துட்டதுனால கொஞ்சம் டைம் இருந்தது. அப்படியே போயிட்டு யாஸ் மெரினாவையும் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே எங்கே போனோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.